அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சற்று முன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய செய்தி உள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் இ-கேஒய்சி முறையில் வாடிக்கையாளர்கள் விவரங்களை சரிபார்த்தல், விவரங்களை சேகரிக்கும் பணியை விரைவுபடுத்தவும், இதற்காக மாநிலம் முழுவதும் சிறப்பு பதிவு முகாம்களை நடத்தவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதில் முன்னுரிமை பெற்ற குடும்பங்கள் மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா ஆகிய பிரிவுகளின் கீழ் ரேஷன் கார்டுகளை வைத்திருக்கும் பயனாளிகள் ரேஷன் கடைகள் மூலம் தங்களது இ-கேஒய்சி சரிபார்ப்பு பணியை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த பணியை நிறைவு செய்ய மத்திய அரசு ஏற்கனவே ஜூன் 2026 காலக்கெடுவாக நிர்ணயித்து இருந்தது. தற்போது தமிழக மாவட்ட ஆட்சியர்கள் இந்த விஷயத்திற்கு முன்னுரிமை அளித்து ரேஷன் அட்டைதாரர்களின் இ-கேஒய்சி செயல்முறையை விரைவுபடுத்துமாறு வலியுறுத்தப்பட்டு உள்ளது. இ-கேஒய்சி பதிவுக்கான பயோமெட்ரிக் சரிபார்ப்பில் ஏற்படும் சில முக்கிய சிக்கல்கள் பற்றி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடினமான உடல் உழைப்பில் ஈடுபடுபவர்களின் கைரேகைகள் தேய்ந்து போயிருப்பதால் ஏற்படும் சிக்கல், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் பயோமெட்ரிக் விவரங்களை பதிவு செய்வதில் ஏற்படும் சிக்கல், பயோமெட்ரிக் கருவிகளில் ஏற்படும் சிக்கல், அடிக்கடி ஏற்படும் இந்த பிரச்சனைகளில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மாவட்ட ஆட்சியர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இ-கேஒய்சி பயோமெட்ரிக் சரிபார்ப்பு பணியை விரைவுபடுத்தும் வகையில் பி.ஹெச்.எச் மற்றும் ஏ.ஏ.ஒய் பயனாளிகள் இ-கேஒய்சியை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்களை ஏற்பாடு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு பதிவாளர் அறிவுறுத்தி உள்ளார்.